ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு எங்க வீட்ல காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா, ராகி சேமியா தான். என்னோட ஃப்ரெண்டு தான் ஒரு வாட்டி சொன்னாங்க, "இந்த ராகி சேமியா சாப்பிட்டு பாரு, ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்னு." இதுக்கு முன்னாடி இத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இது 2வது நாள் வாங்கி சமைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியா வரல. ஏன்னா கொஞ்சம் கொழகொழன்னு ஆயிடுச்சு. தண்ணி குடிச்சுன்னு நெனைக்கிறேன். இந்த வாட்டி நல்ல உதிரியா சூப்பரா வந்துருச்சு இது. இது கூட நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, நானும் நாட்டு சர்க்கரை வாங்கி வச்சிருந்தேன். சாப்பிட போறேங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா? இதுக்கு வேற என்ன கூட வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் அம்மா ஊர்லேருந்து பப்பாளி குடுத்துருந்தாங்கல்ல, அது பழுத்திருந்துச்சு. அதையும் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டா கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா, பிள்ளைய கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு கண்மணிய கூட்டிட்டு வந்தோம். கண்மணிய நம்ம எந்த தோப்புல எறும்பு கடியிலேருந்து எடுத்தோமோ, அதே மாதிரி இன்னைக்கு பிள்ளைய வாக்கிங் கூட்டிட்டு வந்து பிள்ளை கை காலெல்லாம் ஒரே எறும்பாயிடுச்சு. கிளீன் பண்ணவும் விடல. அவ ரொம்ப பயந்துட்டா. அதுக்கப்புறம் வாக்கிங் போறோடைய இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அதுக்கப்புறம் வீட்ல கூட்டிட்டு வந்து பார்த்தாச்சுன்னா, கை கால்லாம் பயங்கரமா எறும்பு இருந்துச்சு. எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டேன். பயங்கரமா கால கைய உதறிட்டே இருந்தா. எல்லா பக்கமும் கிளீன் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த எறும்ப பார்த்ததும் எனக்கு இந்த கண்மணியோட பழைய ஞாபகம் வந்துருச்சுங்க.